என் பேர் நிவேதா. எங்கள் ஏரியா வந்து இங்கே தான் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில் நீலம்பஷா தர்கான்ட்டு ஒரு ஏரியாவிலேருந்து வரேன். நான் இந்த ஸ்கூலில் வந்து 10th சேர்ந்தேன். 10th சேர்ந்து 12th வரைக்கும் 3 வருஷமே பாஸ் பண்ணேன். போர்டு எக்ஸாம் எழுதி என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாளுங்க. நான் இங்கே வந்து சீட் கேட்டப்போ இல்லைம்மா சிஓடிஓ கையில் கேட்டு நாங்கள் சீட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை டேரெக்டாக சிஓடிஓக்கே போயிட்டு பிறகு அங்கேருந்து சிஓவோட பிஏ மேம் வந்து கால் பண்ணி சொன்னோன்னே எங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் போட்டு எனக்கு சீட் கொடுத்தாங்க. உங்களுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையா? எவ்வளவு ஆசை இருந்தது உங்களுக்கு படிக்கணும்னு? இப்போ நீங்க பாஸ் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராலையும் பண்ணாதது நம்ம வந்து முன்னாடி நின்று ஒரு ஸ்கூல் போய் ரெகுலர் ஸ்கூல் போய் பாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, இப்போ உங்களை பார்த்துக்கிட்டாங்கல்ல, இப்போ வீட்டில இருந்து வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க கையில நான் சொன்னேன். நான் வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் எனக்கு இது மாதிரி படிக்கணும்ட்டு ஆசையா இருக்கு அப்படின்ன பிறகு அவங்க வந்து நான் சேர்த்து விட்றேன் ஸ்கூல்லன்ட்டு கூட வந்து அனுஸ்ரீ அம்மா தான் என்னை வந்து சரி வா உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா, வா நம்ம ஸ்கூல்ல போய் சீட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. ஓகே, இப்போ உங்க வீட்ல வந்தப்போ உங்களை அக்செப்ட் பண்ணலையா? நீங்க அதை பத்தி? அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேம். இருந்துமே நான் இங்கே தான் இருக்கேன். இவங்க கூட இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால இவங்க கூட நீங்க வெளியே வந்து. ஓகே, அடுத்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இந்த சொசைட்டியை தைரியமா பார்க்கணும், படிக்கிறது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்றீங்களா? இந்த வருஷத்துல நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண், நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு மொத்த காரணமே எங்க 2 அம்மாங்க தான். சாம்பவி அம்மாவும் அனுஸ்ரீ அம்மாவும் தான் காரணம், மொத்த காரணம். அப்புறம் இந்த எனக்கு சீட்டு கொடுத்ததால எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னை அடாப்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இவங்களால தான். அடுத்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீட் எழுதியிருக்கேன். அதில் பாஸ் பண்ணிட்டா அப்படியே எம்பிபிஎஸ் பண்ணிடு அப்படி கிடைச்சிடும். நீங்க ஏதாவது அரசாங்கம் இந்த உதவி பண்ணா நல்லா இருக்கும், மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது உதவி வேண்டுறீங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? படிக்கணும்னு முன் வர திருநங்கைகளுக்கு எல்லா ஸ்கூல்லயும் சீட்டு கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இப்போ சீட்ஸ் கிடைக்கிறதுல சிரமமா இருக்கா? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் பட் கிடைச்சிடுச்சு. இதுமேட்ல இருந்து யாரும் அந்த மாதிரி அலையாம கொள்ளாம போன உடனே சீட் கொடுக்குற மாதிரி இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். பொருளாதார ரீதியா இப்போ நீங்களா தொடரக்கூடிய சூழல்ல இருக்கீங்களா? அடுத்து காலேஜ்க்கு வந்து நீங்களா பிரைவேட்டா பணம் கட்டி அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கா? அதுக்காக என்கிட்ட கொஞ்சம் கூட வசதி வாய்ப்பு இல்லை. எங்க ஆயாவும் அப்படிதான், அவங்க கையிலயும் எதுவும் இல்லை. எங்க பேரண்ட்ஸ்டையும் அப்படிதான். நாங்கள் ஒரு கூரை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வரோம். அவங்களுக்கும் எங்க பாட்டிக்கும் சொந்த வீடு இல்லை, எங்க அம்மா அப்பாவுக்கும் சொந்த வீடு இல்லை. ஏதோ கூரை வீட்டில் அந்த தெருவுலேயே நாங்கள் மட்டும்தான் கூரை வீட்லேயே வாழ்ந்துட்டு வரோம். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. எங்கள் பாட்டி வீட்டு சைடும் அப்படி தான், என்னை ஈண்டெடுத்தவங்களும் அப்படி தான். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. நான் படிச்சு தான் ஏதோ பண்ண போகிறேன். எப்படி இவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சேர்த்து வேண்டியதாக இருக்கு? எல்லா திருநங்கைகளுக்கும் எழுப்புற ஒரு சின்ன பிரச்சனை தான். வீட்டில் அவள் திருநங்கையாக மாறிட்டான்னு ஒரு சின்ன பிரச்சனை. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா நான் தான் மற்ற திருநங்கைகள் மாதிரி நம்ம வீட்டில் வந்து சேர்ந்தா எல்லாருமே பெக்கிங்க்கு போவாங்க. அவளை நான் கேட்டேன், என்னம்மா படிச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லைங்க பாட்டி, நான் அது மாதிரி 3 வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா நான் என்னோட சிஸ்டர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு சரி கண்டிப்பாக ஸ்கூல் சேர்த்து விடலான்னு ஒரு வார கால போராட்டம். அது என்ன விஷயம்னா எல்லாருடைய செய்தியிலையும் மற்றபடி எல்லா விஷயமும் திருநங்கைகளுக்கு எல்லா இடத்துலையும் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் நாங்கள் 1 வார கால போராட்டங்கள் நடத்தினோம். அங்கே போனோம் இங்கே போனோம், எங்களுக்கு சரியான தகவல் இல்லை. ஆனால் ஒரு அனுஷ்டின்ற என்னோட சிஸ்டர் மூலயமா போய் கல்வித்துறையில் போய் விசாரித்து அதுக்கப்புறமா லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் வந்து சீட் கேட்டோம். எங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அவளுக்கு. கலை திருவிழா இருக்கட்டும், அந்த ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவளை சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த லேடி வில்லிங்டன் பள்ளியில். அதனால தான் இன்னைக்கு அவள் 12th பாஸ் பண்ணியிருக்கிறாள். இப்போ ஸ்கூல்ல திருநங்கைகளை சேர்த்துறதுல சிக்கல் இருக்கா? சீட் கிடைக்கிறது இல்லை என்ன? இப்போ கோயட் ஸ்கூல்லாம் டிரான்ஸ்ஜெண்டரை சேர்க்கறது பெரிய பிரச்சனை தான் இல்லையா? இப்போ தானே எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னன்னு இப்போ அதுக்கான புரிதல் இப்போ தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கான புரிதல் கிடையாது. அதனுடைய முதல் அடித்தளமாக இவ ஸ்கூலில் இப்போ 3 வருஷம் படிச்சுட்டு இப்போ தேர்ச்சி பெற்றிருக்கிறா. அடுத்தடுத்து எந்த திருநங்கையாவது என்கிட்ட படிக்கணும்னு சொன்னாங்கன்னா நிவேதாவை எப்படி கைட் பண்ணணும் அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஜெண்டரை கைட் பண்ணி அவள் லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை நடத்தி கொடுப்பேன். ஸ்கூல்ல சீட் கொடுக்கறதுல கோட்டா பிரச்சனை இல்லை, ஜெண்டர் பிரச்சனை இருக்கு.
ஒரு கோயட் ஸ்கூல்லனா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால கேர்ள்ஸ் ஸ்கூல்ல கிடைச்சா வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்து கிடைச்சது. இங்கேயும் சில விதமான ஜெண்டர் ப்ராப்ளம் இருந்தது. ஆனா கவர்மெண்ட் மூலியமா தமிழ்நாடு அரவாணிகள் நலவாரியத்துடைய கார்டு இருக்கு, அவ மேல் டு ஃபீமேல் சர்ஜரி பண்ணியிருக்கிறாளா, அப்படி இப்படி நிறைய கேள்விகள், அத்தனை கேள்விக்கும் பதில் கொடுத்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வணக்கம், நான் அனுஸ்ரீ. நான் தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்தினுடைய போர்டு மெம்பர். நான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் பொறியியல் பட்டதாரி. படித்து முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் வேலை கஷ்டப்பட்டாலும் நான் ஒவ்வொரு இடத்துல நான் நிற்கிறேனாக்கா அது என்னோட கல்வியால் மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு திருநங்கைகளுக்குமே கல்வி வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி விஷயம் என்னை நம்பி வர எந்த பிள்ளைங்களுக்குமே கிடைக்கணுன்றதுக்காக அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். அப்படி நான் இப்படி ஒவ்வொருத்தருக்காக உதவி பண்ணும்போது என்னோட சிஸ்டர் சாம்பவின்றவங்க வந்து நிவேதான்ற ஒரு பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுறா, உன்னால் முடிஞ்சால் அதை சாத்தியமாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டா. கல்வித்துறையை நாங்கள் தேடி போய் பார்க்கும்போதோ இல்லை இந்த இதே பள்ளிக்கூடத்தை வந்து நாங்கள் தேடி வரும்போதோ பெண்கள் மேல்நிலை பள்ளியில் எப்படி ஒரு திருநங்கைக்கு சீட் கொடுக்க முடியும், அப்படி கொடுத்துட்டா அவங்களால மற்ற பிள்ளைங்க கிட மாட்டாங்க, என்ன உத்தரவாதம்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி காமிச்சிருக்கிறா. அதே மாதிரி இந்த பள்ளியில் வந்து SPL அப்படின்றது பள்ளி பிள்ளைகளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அந்த எலெக்ஷன் மூலியமாவும் அவள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த பள்ளிக்காக அவள் சிறப்பு சேர்த்திருக்கிறா. எந்த திருநங்கை மாணவி வந்து இங்கே சேர்ந்தா இந்த பள்ளி நல்லா போகுமான்னு கேட்டவங்க மத்தியில இன்னைக்கு அதே திருநங்கை மாணவி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறா. இந்த பள்ளியில சேர்க்கறதுக்காக போராடின எனக்கும் என்னுடைய சிஸ்டர் சாம்பவிக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறா. ரொம்ப மன நிறைவா இருக்கு. எல்லாரும் கேட்கலாம், இந்த திருநங்கை வந்து எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில பொருளாதாரத்துக்காக ஓடக்கூடிய ஆண் பெண்ணுக்கு மத்தியில வாழ்வாதாரத்துக்காக ஓடக்கூடிய நபர்கள் திருநங்கைகள். அப்படி ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு போனா மட்டும் தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்தணும் முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மத்தியில அதுவும் ஒரு திருநங்கை கூட்டத்துல இருந்து ஒரு பிள்ளை வந்து படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறானாக்கா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். சாத்தியமா ஆக்கியிருக்கிறா இன்னைக்கு நிவேதா. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு ஒரே விஷயம்தான், நிறைய பேர் எங்களை என்ன நினைப்பாங்கன்னா trans people are illiterate people நினைப்பாங்க. definitely not, we are all well literated person. only thing we need a platform to explore our talentsன்ற மாதிரி எங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைச்சா கண்டிப்பா நாங்க சாதிப்போன்றது தான் இங்க விஷயமே. இந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்விக்காக வரணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு இந்த அரசு உதவணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, உயர்கல்விக்கான எந்த செலவினங்களா இருந்தாலும் உயர்கல்விக்கான சீட்டா இருந்தாலும் இலவசமா அரசு சார்பில் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு திருநங்கை மக்களுக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே விஷயத்த பள்ளி லெவல்லையும் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறைய முன்னெடுப்புகள் எங்களோட முன்னேற்றத்துக்காக இந்த அரசு எடுத்துட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய அரசு எந்தாவது பிள்ளைகள் வந்து பள்ளியில சேரணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்தா அதையும் களைஞ்சு அந்த பள்ளி கல்வித்துறையில வந்து அதையும் சரி பண்ணி நிறைய திருநங்கை பிள்ளைகள் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நிவேதா வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்கா. மருத்துவத்துறையில வந்து இது வரைக்கும் எந்த திருநங்கையுமே வரல. இதுக்கு முன்னாடி முதல் திருநங்கை மருத்துவ மாணவின்னு சொல்லிட்டு தாரிகா பானுன்னு ஒருத்தவங்க இது பண்ணாங்க. ஆனா அவங்க டிஸ்கண்டினியூடு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யாரும் மருத்துவத்துறையில வரல. அந்த நீட் தேர்வுக்கு அப்புறம் ஒரு மருத்துவ சீட் வந்து இந்த பிள்ளைக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். மருத்துவத்துறையில இப்படி ஒரு திருநங்கை பிள்ளை வந்து வர்றதுக்கு இந்த அரசால முடிஞ்சது அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். எதுக்காகவோ முயற்சி பண்ணி சாத்தியமில்லாத விஷயங்களை சாத்தியமாக்கக்கூடிய இந்த அரசு திருநங்கைகளுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள். இன்னொன்னு வந்து இன்னைக்கு இந்த நிவேதா இங்க படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நாம இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர் தான். இந்த பிள்ளை இங்க சேர்க்க வரும்போது அந்த பிள்ளைகிட்ட வந்து திருநங்கை நலவாரி அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க, அது இருந்தாதான் பள்ளியில சேர்க்க முடியும்ட்டு அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்ச அடுத்த நிமிஷமே அதை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதன் மூலியமா தான் இங்க சேர்த்தோம். அவருக்கும் இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இன்னொருத்தவங்க பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல பிரியா மேடம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் காரணம். இது உண்மையிலே இந்த இடத்துல அவங்கள சொல்லணும். பிரியா மேம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களால இன்னைக்கு ஒரு பிள்ளை படிச்சிருக்கிறா. இன்னைக்கு அவளுடைய எங்களுடைய சமூகத்துக்கே பெருமை சேர்க்கறதுக்கு காரணம் நீங்க தான். அன்னைக்கு நீங்க முயற்சி எடுத்து நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கூட நின்றீங்க. ரொம்ப நன்றி மேம். இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ மேம்.